திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா கலந்துரையாடல் பகுதியினூடாக நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2 முக்கிய கலந்துரையாடல்கள் உங்களுக்காக வர தயாராக இருக்கின்றது. இந்த மாதத்திலே மிகவும் முக்கியமான 3 தினங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றாடல் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம், அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதி உலக சமுத்திர தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. அதே போல ஜூன் மாதம் 17ஆம் தேதி பாலைவன மாதலை தடுப்பதற்கான ஒரு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு இனி வருகின்ற அந்த ஜூன் 17 நாங்கள் அதை அனுஷ்டிக்க தயாராக இருக்கின்றோம். இவ்வாறாக 3 முக்கிய தினங்கள், அதுவும் சுற்றுச்சூழலோடு இயற்கையோடு இணைந்த இந்த தினங்கள் இந்த மாதத்திலே அனுஷ்டிக்கப்படுகிறது. வரப்போகின்ற கலந்துரையாடலும் அது தொடர்பாகத்தான் காணப்படுக போகிறது. இயற்கையோடு இணைந்து வாழல் அப்படி என்று சொல்லுவார்கள். முன்னைய காலத்திலே, இந்த மனித குலம் தோற்றம் பெற்ற காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது இந்த உலகத்திலே எவ்வாறான பல்வேறு இயற்கை அனர்த்தங்கள் காணப்படவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் மனிதன் எப்பொழுது இந்த இயற்கையையும் இந்த உலகத்தையும் தன்வசப்படுத்த எண்ணினானோ அப்பொழுது இயற்கை அனர்த்தங்கள் அல்லது இந்த இயற்கை இடர்பாடுகள் தோற்றப்பட்டதாக சொல்லுவார்கள். எனவே இன்று எங்களுடைய சுற்றுச்சூழலை இடம்பெறுகின்ற மாசுபடுத்தல்களாக இருக்கலாம் அல்லது எல்லா பிரச்சனைகளுக்குமே நாங்கள் மனிதர்கள் தான் பிரதான காரணம் அப்படி என்று சொல்லுவார்கள். எனவே முடிந்த அளவிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற இந்த இயற்கையை நாங்கள் பாதுகாக்கின்ற பொழுதுதான் அந்த இயற்கையும் எங்களோடு நண்பனாக இருக்கும். எப்பொழுது நாங்கள் இயற்கையை, இந்த சூழலை கட்டுப்படுத்த எத்தனிக்கின்றோமோ அப்பொழுது அவை எங்களுக்கு எதிராக மாறும் அப்படி என்று சொல்லுவார்கள். எனவே நாங்கள் இன்று இந்த கலந்துரையாடலில் இப்படியான விஷயங்கள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம். அதிலும் குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் 4 புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு என்று சொல்லி நாங்கள் பெருமிதமாக கதைத்துக் கொள்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட கடல் வளம் இன்று மாசுபட்டு வருகின்றது. அதே போல கடல் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது. ஒரு எதிர்காலத்தில் இந்த சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் அழிந்து போகும் அப்படி என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த சமுத்திரத்தை, இந்த கடல் வளத்தை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பேச போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் ஃபரினா ருசேக் அவர்கள். வணக்கம். வணக்கம். நான் கூறியிருந்தேன், இந்த மாதத்திலே முக்கியமாக இந்த 3 தினங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதனுடைய முக்கியத்துவம் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலே நீங்கள் கூறியது போன்ற இலங்கை சிறிய நாடு, ஒரு தீவு. இது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்து காணப்படுகின்ற மிகவும் அழகான, அதே நேரம் அதிக உயிர் பல்வகைமை கொண்ட, இயற்கையின் செல்வங்கள் நிறைந்த, இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு சிறிய நாடாக காணப்படுகின்றது. எனவே எமக்கு இருக்கின்ற இந்த வளங்கள், அதாவது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருக்கின்ற இந்த நாடு மிகவும் பொருளாதார பலத்தை கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களோட சமுத்திரம் காணப்படுகின்றது. எனவே இப்படிப்பட்ட அந்த சமுத்திர தினத்தை நாங்கள் ஜூன் 8ஆம் திகதி நாங்களும் கொண்டாடுகின்றவர்களாக காணப்படுகின்றோம். எனவே நேற்றைய தினமாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் அது தொடர்பாக கதைக்கின்றோம். எனவே நீங்கள் சொன்னது போன்று இந்த மாதம் ஜூன் 8ஆம் திகதி, அதே போல கடந்த வாரம் இருந்த ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றாடல் தினம், எதிர்வரும் காலத்தில் காணப்படுகின்ற ஜூன் 17ஆம் திகதி எப்படி நாங்கள் இந்த பாலைவனமாக்கலுக்கு எதிராக எப்படி நாங்கள் போராடலாம், எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து நாம் அதனை காக்கலாம் என்கின்ற அடிப்படையில் இந்த ஜூன் மாதம் உண்மையிலேயே இந்த வருடத்தில் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த மாதம் அந்த சுற்றாடலை காக்குவதற்காக வேண்டி, சுற்றாடலை பாதுகாப்பது தொடர்பாக பொதுமக்களை விழிப்பூட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் காணப்படுகின்றது. எனவே அதிகமான இந்த சுற்றாடல் பிரச்சனைகளுக்கு பிரதான காரணம் இந்த பொதுமக்கள் இது தொடர்பான அதனுடைய முக்கியத்துவம், இந்த சூழல் இயற்கையாக எமக்கு தருகின்ற அந்த வளங்கள், சூழலிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த விடயங்கள் தொடர்பாக, அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக இந்த பொதுமக்கள் அறியாமை காரணமாகத்தான் இவ்வளவு சீரழிவுக்கும், இது கடல் வளமாக இருக்கலாம், நீர் வளமாக இருக்கலாம், ஏனைய உயிர் வளங்களாக இருக்கலாம், அனைத்தும் உட்படுகின்றது. எனவே இந்த இடத்தில் உலக சமுத்திர தினம் என்கின்ற போது சமுத்திரம் பூமியில் எமது உயிரை காக்கக்கூடிய ஒரு கோளாக, ஒரு விடயமாக இந்த சமுத்திரம் காணப்படும். பூமியின் உயிரை காக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த சமுத்திரத்தை பாதுகாத்தல், எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு சிறந்த சமுத்திர சூழலை நாங்கள் வைத்திருக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு இந்த உலக சமுத்திர தினம் கொண்டாடப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக, அதாவது இந்த உலக சமுத்திர தினம் ஏன் இவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற போது அதில் பொதிந்து காணப்படுகின்ற அதனுடைய அந்த வலிமைகள், அதனுடைய பலாபனங்கள் எண்ணில் அடங்காதவையாக காணப்படுகின்றது. எனவே இது ஒரு முக்கியமாக எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்கின்ற
என்கின்ற போது அந்த சமுத்திரத்தினுடைய பாதுகாப்பு தான் இங்கு கொண்டாடப்பட எப்படி நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திடம் கட்டாயம் ஒவ்வொரு தனிநபர்களாகவும் கூட்டாகவும் பிரதேச வாரியிலேயும் அதே போல முழு நாடும் என்ற அடிப்படையில் இந்த தினத்தை நாங்கள் நிச்சயம் கொண்டாட வேண்டிய ஒரு தினமாக காணப்படுகின்றது. நிச்சயமாக அதே போல பொதுவாக நாங்கள் இந்த சமுத்திரம் கடல் வளம் என்று கூறுகின்ற பொழுது ஒரு பொது அறிவு ஒன்று உங்களுக்கு இருக்கும். சரி, கடல் வளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், கடல் வளம் என்பது தேவை, நீர் என்பது தேவை என்று சொல்லி. ஆனால் அதை தாண்டி ஆழமாக பார்க்கின்ற பொழுது இந்த கடல் வளத்தினுடைய இந்த சமுத்திரங்களினுடைய முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக இந்த கடல் வளங்கள் என்று சொல்லுகின்ற போது இலங்கை எங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டுக்கு அதிகமாக உல்லாச பயண கைத்தொழில் மூலம் வருமானத்தை ஈட்டிக்கொள்ளுகின்ற ஒரு பிரதான பகுதியாகத்தான் இந்த கடற்கரையோர சுற்றாடல் காணப்படுகின்றது. எனவே இலங்கை எழில்மிகு கடற்கரையோர சூழலை கொண்டு காணப்படுகின்றது. எனவே உல்லாச பயண கைத்தொழில் அதே போன்று எங்களுக்கு தெரியும் எமக்கு அதிகம் புரதச்சத்துக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மீன் வளங்கள் காணப்படுகின்றது. எனவே மீன்பிடி கைத்தொழில் என்பது இதில் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதே போல நாங்கள் பார்க்கலாம், இந்து சமுத்திரத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கின்ற இலங்கை ஒரு கப்பல் போக்குவரத்து ஒரு சிறந்த சென்டராக மையமாக காணப்படுகின்றது. எனவே கப்பல் போக்குவரத்துக்கு இந்த சமுத்திரம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு சோர்ஸாக வளமாக மூலமாக காணப்படுகின்றது. எனவே இப்படி அதனுடைய பொருளாதார ரீதியிலான நன்மைகள் பலாபலன்கள் எண்ணில் அடங்கையாக காணப்படுகின்றது. அதை தவிர நாங்கள் பார்க்கலாம், இலங்கையில் பொதுவாக இலங்கையினுடைய அந்த காலநிலை, அதாவது காலநிலை வானிலையை நிர்ணயிப்பதில் இந்த சமுத்திரங்களோட பங்கு அளப்பரியதாக காணப்படுகின்றது. அதே போல் நாங்கள் பார்க்கலாம், உயிர் பல்வகைமை என்கின்ற போது இந்த உயிர் பல்வகைமையில் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த சீ டர்ட்டில்ஸ், ப்ளூ வேல்ஸ் இப்படியான முக்கியமான அந்த உல்லாச பயண கைத்தொழிலை ஈர்க்கின்ற அதே போல உயிர் பல்வகைமை என்கின்ற அடிப்படையில் மிகவும் சிறப்பான அதாவது முக்கியமான வளமான விடயங்களை கொண்ட ஒரு பகுதியாகவும் இந்த சமுத்திர பகுதி காணப்படுகின்றது. எனவே இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சமுத்திர பகுதிகளை நிச்சயம் நாங்கள் பாதுகாத்தால்தான் எமது நாட்டின் அபிவிருத்தியும் முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இது உண்மையாக இதனுடைய ஒவ்வொரு அங்கமாக நாங்கள் உல்லாச பயண கைத்தொழில் என்று பார்க்கின்ற போது இதில் ஒவ்வொரு அங்கமாக நாங்கள் பார்க்கலாம். அதிகமாக இந்த உல்லாச பயண கைத்தொழிலில் குறிப்பாக வெளிநாட்டு உல்லாச பயணிகளும் அதே போல உள்நாட்டு உல்லாச பயணிகளும் அதிகம் இந்த பிரதேசங்களில் கடற்கரை சூழலுக்கு அதாவது கடற்கரை ஒரு அந்த சமுத்திர பகுதிகளுக்கு சென்றடைவதையும் அங்கு அவர்களுடைய ஓய்வு காலங்களை சிறப்பாக கழிப்பதனையும் நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையில் அதிகமாக அந்த வெல்னஸ் டூரிசம் என்று சொல்லுவோம், அந்த வெல்னஸ் டூரிசத்தின் அதிகமாக மக்கள் ஈர்க்கின்ற பகுதியாகவும் இந்த கடற்கரையோர சூழல் காணப்படுகின்றது. எனவே இந்த முக்கியத்துவம் இந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கடற்கரை சூழல்கள் சமுத்திர சூழல்கள் காரணமாகத்தான் ஒவ்வொரு வருடமும் ஐக்கிய நாடுகள் தாபனம் அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப சமுத்திர சூழலினுடைய பாதுகாப்புக்கும் ஒவ்வொரு தொழிற்பொருட்களை வைத்து காணப்படுகின்றது. எனவே இந்த வருடத்துக்கான தொழிற்பொருளாக அதிகாரம் மிக்க அற்புதமான இந்த கடற்கரை சூழலை நாம் எவ்வாறு வாழ வைக்க வேண்டும், எனவே இந்த அதிகாரம் மிக்க பலம் மிக்க அதிக நன்மைகளை தரக்கூடிய இந்த கடற்கரை சூழலை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பாக எமது பாடசாலை மட்டத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் அதே போல பொதுமக்கள் அதே போல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அது தொடர்பான கைத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் இப்படி ஒவ்வொருவரையும் நாங்கள் அவர்களுக்கு சிறந்த விழிப்பூட்டல் கல்வியூட்டல் மூலம் இந்த சிறப்பு மிக்க இந்த வளத்தை பாதுகாத்தல் என்பதுதான் இதன் முக்கியத்துவத்தின் முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. ஆனால் எப்படி நாங்கள் விழிப்புணர்வுகளை ஊட்டினாலும் இலங்கையாக இருக்கலாம் அல்லது உலக அளவிலே இன்று கடல் வளம் நிறைய பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறது. சமுத்திர மாசுபடல் என்று அதிகரித்து வருகின்றது. எனவே எவ்வாறான அச்சுறுத்தல்கள் இப்பொழுது இந்த கடல் வளத்துக்கு காணப்படுகிறது? உண்மையிலேயே இந்த உலக சமுத்திர தினம் கொண்டாடப்படுவதற்கு பிரதான காரணமே அதாவது கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சமுத்திரம் அல்ல தற்போது இருக்கிற சமுத்திரம். எனவே இது அதாவது காலம் செல்ல செல்ல இந்த சமுத்திரம் எதிர்நோக்குகின்ற சீரழிவுகள் அதிகரித்து கொண்டே செல்லுகின்றது. எனவே இதை கட்டுப்படுத்த வேண்டும், இந்த சமுத்திரத்தின் ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான தினம் கொண்டாடப்படுவது என்பது முக்கியம். அதே போல் இந்த சமுத்திர சூழல் எதிர்நோக்குகின்ற சவால்கள் பிரச்சனைகள் என்கின்ற போது இங்கு அதிகமாக இந்த பிளாஸ்டிக் கழிவுகளினுடைய
தொல்லை மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம், இலங்கை வருடாந்தம் 1.59 மில்லியன் டான்ஸ் பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்கின்றது. இந்த பிளாஸ்டிக் உற்பத்தியில் சுமார் 33% மாத்திரம்தான் முறையாக சேகரிக்கப்படுகின்றது. அதிலேயும் 3% மாத்திரம்தான் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றது. ஏனைய 67% அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் கடற்கரை ஓரத்திலேயும் நதிகள் ஓரத்திலேயும் அதே போல நிலப்பிரதேசங்கள்லேயும் நாங்கள் ஓப்பன் டம்பிங் என்று சொல்லுவோம், திறந்த வெளிகளிலேயும் இவைகள் கொட்டப்படுகின்றன. உண்மையிலேயே இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் என்பது நாங்கள் சமையல் அறையில் விடுகின்ற கழிவுகள் போன்றதல்ல. சமையலறையில் பயன்படுத்துகின்ற கழிவுகள் உக்கி போகக்கூடியவைகள். அதிலிருந்து எங்களுக்கு ஒரு குறுகிய காலத்துக்குள் கொம்போஸ்ட் என்கின்ற அந்த பசலையை தயாரிக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் கழிவுகள் சுமார் 500 வருடங்கள் சுற்றுச்சூழல் அதை நாங்கள் எரிந்தோம் என்று சொன்னால் அது அந்தளவு காலம் நீடித்து வாழக்கூடியது. அந்த அளவுக்கு நீடிக்கிறேன்னு சொன்னால் இது அதாவது வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகளுக்கு இவை வீசப்படுமாக இருந்தால் அங்கு 500 வருடங்களுக்கு மேல் அங்கு இருக்கின்ற போது அவை துகள் துகளாக அதாவது நாங்கள் மைக்ரோ பிளாஸ்டிக் என்று சொல்லுவோம். இந்த அடிப்படையில் அவர்கள் அதாவது அதனுடைய அந்த பேட்டர்ன் அந்த சைஸுகளில் மாற்றம் பெற்றாலும் அப்படி மாற்றம் பெறுகின்ற அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அதிகமாக அந்த கடலில் இருக்கின்ற உயிரினங்கள், குறிப்பாக மீன்கள், இவைகளை உட்கொள்ளுவதன் மூலம் மீன் இனங்களினுடைய அந்த இனத்தினுடைய அந்த பெருக்கமும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதுவும் அந்த மீன் இனங்களும் ஒரு ஆரோக்கியமற்ற மீனினமாக காணப்படுகின்றது. அதே நேரம் அந்த மீன்களை சாப்பிடுகின்ற மனிதனுக்கு பல்வேறுபட்ட சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுகின்றது. உண்மையிலே நாங்கள் பார்க்கலாம், தற்போது இந்த மனிதர்களுடைய சுகாதார சீர்கேடுகள் என்று பார்க்கின்ற போது அதிகமான வேளைகளில் வைத்தியர் கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியாத சில நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உணவுகள் எங்களுக்கு தெரியும், 2ஆம் மகா யுத்தத்துக்கு பிறகு ஜப்பான் அதிகமாக அந்த நாட்டினுடைய அந்த பொருளாதார சீரழிவு ஏற்பட்டது. எனவே ஜப்பான் தனது நாட்டினுடைய கைத்தொழில் துறையை பொருளாதார விருத்தி ஏற்படுத்தி கொள்வதற்காக வேண்டி தீவிரமாக தனது பொருளாதார நடவடிக்கைகளை ஈடுபட்டது. இதன் காரணமாக அங்கேயும் என்ன நடந்தது, அங்கிருக்கின்ற அந்த அதாவது நீர் தேங்கி இருக்கின்ற அதிகமாக ஜப்பான் மக்களுடைய பிரதான உணவாக மீன் காணப்படுகின்றது. எனவே அந்த கழிவு நீர்களில் இந்த பிளாஸ்டிக் கெமிக்கல்கள் இருக்கின்ற அந்த நீர்நிலைகள் இருக்கின்ற மீன்களை சாப்பிட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் மின்னமாட்டா நோய் என்கின்ற ஒரு நோய், மின்னமாட்டா டிசீசஸ் என்று சொல்கிறேன், மிகவும் கொடூரமான ஒரு நோய் ஏற்பட்டது. எனவே அதற்கும் பிரதான காரணம் இப்படியான அந்த கெமிக்கல், அதாவது நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களை மீன்கள் உட்கொண்டதும் அந்த மீன்களை மனிதர்கள் உட்கொண்டதும். எனவே இங்கேயும் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், அதிகமாக இப்போ சிறு பிள்ளைகளிலிருந்து அதிகமானவர்களுக்கு ஒரு கொடூரமான நோய்ச்சூழல், அதிகமானவர்களுக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர், அப்படி இல்லாவிட்டால் கேன்சர், இது ஒரு சர்வசாதாரண நோயாகி போய்விட்டது. அதிகமாக வைத்தியர்களும் இந்த நோய்க்கு இதுதான் காரணம் என்று கூற முடியாத அளவுக்கு சுற்றுப்புறச் சூழல், நீர்ச்சூழல் மிகவும் அதிகமாக மாசுபட்ட தன்மையில் காணப்படுகின்றது. எனவே இந்த 67% அந்த முறையாக கலெக்ட் பண்ணப்படாத, சேகரிக்கப்படாத அந்த பிளாஸ்டிக்கள் அதிகம் போய் சேருகின்ற இடம் சமுத்திரமாக காணப்படுகின்றது. அதே போல் நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு எழில்மிகு சமுத்திர கடற்கரையோரங்கள் காணப்படுகின்றது. அந்த கடற்கரையோரங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் மாசுபட்ட அளவில் அந்த கடற்கரை சூழல் காணப்படுகின்றது. அதாவது பல நிறங்களில் பொலித்தீன், பிளாஸ்டிக் பறந்து காணப்படுகின்றது. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது அங்கு உல்லாச பயணிகள், அதாவது குறிப்பாக வெளிநாட்டு உல்லாச பயணிகள் ஈர்க்கக்கூடிய அந்த பிரதேசங்கள் ஈர்க்க முடியாத வண்ணமும், அதே போல் எமது நாட்டுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்நிய செலாவணியை அதாவது மக்கள் இருக்கின்ற அதிகளவு வருகை தருகின்ற போது எமது நாட்டினுடைய வருமானம் அதிகரிக்கும். எனவே அது தொடர்பாக இருக்கின்ற எங்களோட நாட்டு மக்கள் அந்த தொழிலை மையப்படுத்தி வாழுகின்ற தொழில் செய்கின்றவர்களுடைய வாழ்வாதாரங்கள் சிறப்பாக காணப்படும். எனவே இப்படி நாங்கள் ஒரு தொடராக பார்த்து கொண்டே போகலாம். இப்படி அந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் இந்த கடற்கரையோர சூழல், அதே போல் சமுத்திர சூழலில் அதிகமாக காணப்படுகின்ற போது அந்த சூழலினுடைய பேரழிவுக்கு அது காரணமாக இருக்கின்றது. நாங்கள் சொல்லுவோமே ஆனால் சுமார் 1500 மெட்ரிக் டன்ஸ் ஒவ்வொரு வருடமும் சமுத்திர சூழலுக்கு விடப்படுகின்றது. எனவே இது ஒரு பெரும் பகுதியாக காணப்படுகின்றது. எனவே இதன் மூலம் அதிகமாக கடற்கரை பகுதிகளில் காணப்படுகின்ற ஆமைகள் போன்றவைகள், சுமார் 87% மேற்பட்ட ஆமைகள், மீனினங்கள் போன்றவைகள் இந்த பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்
அந்த அதாவது அதாவது சிறு சிறு துகள்களாக காணப்படுகின்ற இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கின் நுகர்வுக்கு உட்பட்டு ஒரு ஆரோக்கியமற்ற உயிர் அங்கிகளைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியனவாக இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இலங்கையில் மீன் இனங்கள் மாத்திரமல்ல, அதை மட்டி என்று சொல்லுவோம். அதிகமாக அந்த மட்டியில் காணப்படும் நுண்ணங்கிகள், அதாவது அந்த மாதிரியான அந்த ஏனைய உணவுப் பொருட்கள் இவைகள் மிகவும் மோசமாக அழிவுக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் காணப்படுகின்றது. எனவே நான் நினைக்கிறேன் அவசரமாகவும் அவசியமாகவும் பார்க்கப்பட வேண்டிய, முகாமை செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இந்த சமுத்திர சூழல் காணப்படுகின்றது. ஏனென்றால் எங்களோட நாட்டுக்கு பிரதானமாக உணவு மற்றும் உயிர் பல்வகைமையை பேணி பாதுகாத்தல், அதே போல் உல்லாச பயணிகள் என்ற அடிப்படையில் உல்லாச கைத்தொழிலின் விருத்திக்கு இந்த சமுத்திர சூழல் முக்கியமாக காணப்படுகின்றது. எனவே இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்ற போது, அதே போல கடற்கரை சூழல், அதாவது நாங்கள் இக்கோசிஸ்டம் என்று சொல்றோம், அதாவது கோஸ்டல் இக்கோசிஸ்டம். இந்த கோஸ்டல் இக்கோசிஸ்டத்தினுடைய அந்த டீக்ரடேஷனுக்கு, கோஸ்டல் இக்கோசிஸ்டம் என்பது ஒரு முக்கியமான வளமாக உண்மையிலே எங்களுக்கு அதை வேல்யூ பண்ணுறதுக்கு, அதனுடைய பெருமதியை எங்களுக்கு மதிப்பிடுறது கஷ்டம். அந்த அளவுக்கு பெருமதியான அந்த கோஸ்டல் ஏரியாக்களில் காணப்படுகின்ற அந்த மேங்க்ரோ என்கின்ற தாவர இனங்கள், இவைகள் கார்பன் எப்சர்வ் பண்ணுகின்ற கார்பன் வங்கிகளாக காணப்படுகின்றன. அந்த கார்பனை சேகரித்து வைக்கக்கூடிய தாவர இனங்களாக காணப்படுகின்றது. எனவே இப்படியான இனங்களினுடைய அழிவுக்கு, இப்படியான அதாவது மீன்கள் உண்ணக்கூடிய உணவுகள், சிறு மீன்கள், பூச்சி, இப்படி எத்தனையோ உயிரினங்களினுடைய அழிவுக்கு இந்த சமுத்திர நீரோட்டம், இந்த சமுத்திரத்திற்கு விடப்படுகின்ற இந்த கழிவுகள், கெமிக்கல் போன்றவைகள், அதே போல் எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த பாரிய ஷிப்புகளினுடைய அந்த அதாவது எண்ணெய் தாங்கிகள், இவைகள் பாரிய அளவுக்கு எங்களோட சமுத்திர பாதைகளை தாக்கியது. அதாவது அதிகமாக மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லவே இல்லை. அதே போல் அதிகமாக இலங்கை வாழ் மக்கள் மீன்களை உட்கொள்ளவில்லை, அச்சம். ஏனென்றால் அந்த அளவுக்கு மோசமான கெமிக்கல் அந்த கடற்கரையோர சூழலில் கடல் வளத்தில் காணப்பட்டது. எனவே இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இலங்கை மிகவும் சிறிய அழகான நாடு. பொருளாதாரத்தில் நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு நிலையான பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடாக மாற வேண்டுமாக இருந்தால் கடற்கரை சூழல் மிக மிக கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டிய, முகாமை செய்யப்பட வேண்டிய ஒன்று. எனவே இதை அரசாங்கம் அப்படி இல்லாவிட்டால் இது தொடர்பான தாபனங்கள், கடற்கரையோட சூழலை பாதுகாக்கின்ற தாபனங்களால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒன்றல்ல. பொதுமக்களின் பங்களிப்பு மிக மிக இன்றியமையாதது. எனவே தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை, இந்த நாட்டினுடைய அனைத்து சூழல் தொகுதிகளையும் பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொருவர் மீதும் கடமை என்கின்ற அந்த மன உணர்வு மனிதர்களுக்கு வர வேண்டும், மக்களுக்கு வர வேண்டும். எனவே ஒவ்வொரு தனிநபர்களுடைய அந்த உற்சாகம், அந்த அதாவது அவர்கள் நேச்சர் ஃப்ரெண்ட்லி, சூழல் நேயமுள்ள மக்களாக அவர்கள் மாறுகின்ற பட்சத்தில் உண்மையாக எங்களோட நாட்டுக்குள் இருக்கின்ற சுற்றுப்புற சூழலையும், அதே போல் எமது நாட்டை சூழ காணப்படுகின்ற அந்த சமுத்திர சூழலையும் பாதுகாத்தல் என்பது நான் நினைக்கிறேன் இன்றியமையாதது ஒன்றாகவும் காணப்படும். இந்த சவால்களில் இருந்து நாங்கள் அந்த சவால்களை, அதாவது சவால்களுக்கான அந்த காரணிகள் முக்கியமாக கண்டுகொள்ள வேண்டும். அந்த இடத்தில் இங்கு திண்ம கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் இன்றியமையாதாக காணப்படுகின்றது. எனவே இப்படியான கழிவுகளை நாங்கள் எரிகின்ற விடயம், அதே போல் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஜீரோ பிளாஸ்டிக் பாவனையாளர்களாக மாற வேண்டும். அதாவது எமது வீட்டில் நாங்கள் சில நேரம் நாங்கள் வாட்டர் பாட்டில்னு சொன்னாலும் பெட் பாட்டில்கள் இவைகள் பிளாஸ்டிக்கை தான் வாங்குகிறோம். அப்போ நாங்கள் அதுக்கு பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக அதாவது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அப்படியான பாட்டில்களை நாங்கள் பாவிப்பதன் மூலம் இப்படி வெளிவிடப்படுகின்ற அந்த பிளாஸ்டிக்களின் அந்த எண்ணிக்கையை, அந்த கழிவுகளை குறைத்து எமது சமுத்திர வளத்தை நாம் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் நாங்கள் பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ், குறிப்பாக கைத்தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவிடப்படுகின்ற கழிவு நீர்கள், குறிப்பாக கெமிக்கல், சில நேரம் அது சில நாடுகளை நாங்கள் பார்க்கலாம், வளர்ந்த நாடுகளில் குறிப்பாக ஜப்பான் போன்ற நாடுகளில் அவர்கள் அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டரிலிருந்து வெளிவிடப்படுகின்ற கழிவு நீர்களை சுத்தம் செய்துதான் வெளிவிடுவார்கள். அதாவது சூழலுக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாத விதத்தில். ஆனால் எமது நாடு உண்மையில் எங்களுக்கு தெரியும் ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த செலவுகளை தாங்கிக் கொள்வது எந்த அளவுக்கு என்று தெரியாது. என்றாலும் முடியுமான வரையில் சூழலுக்கு பங்கம் ஏற்படாத விதத்தில், சமுத்திர சூழலுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாத விதத்தில் நாம் அதனை பாதுகாப்ப நம் அனைவர் மீதும் கடமையாக உள்ளது.
நீங்கள் கூறியிருந்த இந்த விஷயம், அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் சில விஷயங்கள் எங்களுடைய அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இலங்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், சில முன்னெச்சரிக்கையான விஷயங்களை பின்பற்றுவது என்று சொல்லி, அதே போல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீர்கள், இலங்கையிலே தொடர்ச்சியாக ஒரு காலகட்டத்திலே சமுத்திர பரப்பிலே, இந்த கடல் பரப்பிலே இடம்பெற்ற சில விபத்துகள் எங்களுடைய கடல் வளத்தை நிறையவே பாதித்திருக்கிறதுன்னு சொல்லி, அந்த நேரத்திலே சில ஆய்வுகள் சொல்லியிருந்தது இன்னும் ஒரு 400 வருடங்களுக்கு கடல் உணவுகளை இலங்கையர்களாக உண்பது வந்து எங்களுடைய உடலுக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லி, ஆனால் நாங்கள் எல்லோருமே நாளடைவில் அதை மறந்து என்று நாங்கள் அவற்றை உண்டு கொண்டுதான் இருக்கிறோம். எனவே இது உண்மைக்குமே அந்த சொல்லப்பட்ட அந்த ஆய்வுகள் வந்து உண்மையான ஒரு முடிவுகளாக இருக்குமா? உண்மைக்குமே எங்களுடைய கடல் வளம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த கடல் உணவுகளை நாங்கள் தவிர்க்க வேண்டுமா? அந்த நிலைப்பாட்டை பற்றி இல்லை, இப்படித்தான் உண்மையிலே அந்த நேரம், அதாவது அளவுக்கு அதிகமான கக்குதல்கள், அதாவது எண்ணெய் கசிவுகள், கெமிக்கல், இப்படி தொடர்ந்து 2 ஷிப்புகள், அதாவது கப்பல்களினுடைய விபரீதங்கள் ஏற்பட்டது. உண்மையிலே மக்கள் புரோட்டீன் என்பதை எடுத்துக்கொள்கின்ற காலகட்டம் மிகவும், அதாவது குறைந்த காலகட்டமாகவும் காணப்பட்டது. ஆனால் இது அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டாலும் இது தொடர்பான ஆழமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? அதாவது இருக்கின்ற கடல் சூழலில் காணப்படுகின்ற அந்த மீனினங்கள் ஏனைய உணவுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த பொருட்களினுடைய அந்த அதில் காணப்படுகின்ற அது எந்த அளவுக்கு கெமிக்கல் காணப்படுகின்றது நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஜப்பான் போன்ற நாடுகளை, வளர்ந்த நாடுகளில் ஏதாவது ஒன்று இருந்தால் அவர்கள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தித்தான் அதனுடைய முடிவுகளின் அடிப்படையில் தான் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துவார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை போன்ற நாடுகளில் சில கடல் வளத்தில் மாத்திரமல்ல, ஏனைய சில பகுதிகள் தொடர்பாக சிறந்த ஆய்வுகள் செய்யப்பட்டு அந்த ஆய்வுகளின் முடிவுகள், அந்த சிபாரிசுகள் முன்வைக்கப்பட்டு இருந்தும் இந்த முடிவுகளின் ஆய்வு முடிவுகள், சிபாரிசுகள், அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், கொள்கைவாதிகள், அந்த டிசிஷன் மேக்கர்ஸ் என்கின்ற போது டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து இதை பெருசாக அவர்கள் கவனத்தில் கொள்வதில்லை. எனவே இலங்கையில் சிறந்த ஆய்வுகள் இருந்தும் நான் நினைக்கிறேன் அதிகமாக இதோடு தொடர்பாக இருக்கின்ற அதாவது சயின்டிஸ்ட், என்வாயர்மெண்டிஸ்ட் இது மாதிரி ஆய்வுகளை செய்திருந்தாலும் அவர்களுடைய அந்த முடிவுகளில் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், அப்படி இல்லாட்டி அந்த சஜஷன்ஸ் என்ன மாதிரி சொல்லப்பட்ட அந்த பரிந்துரைகள் என்ன மாதிரி காணப்படுகின்றது, அந்த பரிந்துரைகளில் இருந்து அதே போல் அங்கே செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பரிசோதனைகள், டெஸ்டிங் எந்த அளவுக்கு இருக்கின்றது, இது தொடர்பாக மக்களை விழிப்பூட்டி இருக்கிறார்களா என்பது ஒரு வினாவுக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. இப்போ நீங்கள் கேட்டது போன்று அதை எந்த அளவுக்கு மக்கள் 400, 200, 300 வருடங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகின்ற வேளையில் இது தொடராக ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆய்வுகளின் முடிவிலிருந்து தான் நாங்கள் அதே மாதிரியான ஒரு தீர்க்கமான விடயத்துக்கு வரலாம். எது எப்படி என்றாலும் மாசுபட்ட சூழலிலிருந்து பொருட்களை, அதாவது மீனினங்களை சாப்பிடுவது எமது உண்மையாகவே, அதாவது யாரென்று சொன்னாலும் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படாவிட்டாலும் எங்களுக்கு தெரியும் அந்த சூழலில் இருக்கின்ற மீனினங்களை சாப்பிடுவது எங்களுக்கு கண்கூட, எங்களுக்கு அது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இருப்பினும் அது விஞ்ஞான ரீதியாக அவை ப்ரூவ் பண்ணப்பட்டு நிரூபிக்கப்பட்டு அது எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளவு காலம் அந்த மீனினங்கள் இருக்கும் என்ற விடயங்கள் ஆய்வுக்கூடாக வருவது மிகவும் சிறந்தது. எனவே அது தொடர்பான விடயங்கள் இலங்கையில் ஒரு குறைவு என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா அது தொடர்பாக அப்படி செய்யப்பட்டிருந்தால் மக்களுக்கு அது விழிப்பூட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எனவே நான் நினைக்கிறேன் எப்போதுமே நாங்கள் ஆரோக்கியமாக காணப்படுகின்ற சூழல் நேயமான பகுதிகளில் காணப்படுகின்ற உணவுகளை உட்கொள்ளுதல், மீனினம் மாத்திரமல்ல ஏனைய உணவுகளாக இருந்தாலும், அதாவது நாங்கள் சொல்லுவோம் அந்த ட்ரெடிஷனல் என்று சொல்லி ஏனைய விடயங்கள்ல இந்த இடத்துல வந்து சில ஏனைய மீன் இனங்களை உட்கொள்ளுகின்ற போது நாங்கள் மிகவும் அவதானமாக அதை முடியும் என்று சொன்னால் நாங்கள் அந்த அரசு இது தொடர்பாக நான் நினைக்கிறேன் ஒரு தேவைக்கு இருக்கின்ற ஒரு விடயம். எங்களோட நாட்டு மக்கள் அதிகமாக புரதச்சத்துக்களை பெற்றுக்கொள்கின்ற முக்கியமான ஒரு வளமாக இந்த மீன் வளம் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக மக்களை விழிப்புணர்வு, அவர்களுடைய அச்சத்தை நீக்குவதற்கு இது தொடர்பான ஆய்வு முடிவுகள் சிறப்பானதாக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுமாக இருந்தால் அது சிறந்தது என்று சொல்லி. நிச்சயமாக. அதே போல இந்த சுற்றாடல் தினமும் ஜூன் 5ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட்டது. அதன் பின்னராக இந்த ஜூன் 8ஆம் தேதி தான் இந்த சமுத்திர தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த 2 தினங்களுக்கும் அல்லது இந்த 2 துணைப்பொருள்களுக்கும் இந்த 2 விடயப்பரப்புகளுக்கும் இடையிலான இந்த தொடர்பு முக்கியத்துவத்தை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றாடல் தினத்தினுடைய துணைப்பொருள் எண்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன், அதாவது பிளாஸ்டிக் கழிவுகளை முடிவுக்கு கொண்டு வரும். இங்கே சமுத்திர சூழலினுடைய மாசு அப்படி இல்லாவிட்டால் உலக சமுத்திர தினத்தினுடைய முக்கியமான விடயம் இந்த சமுத்திர சீரழிவுக்கு பிரதான காரணம் இந்த பிளாஸ்டிக். அதே நேரம் நாங்கள் பார்க்க வேண்டும், உலக சுற்றாடல் தினம் ஒரு ஜூன் 5ஆம் தேதியாக இருந்தாலும் இலங்கை அரசு, அதாவது ஜனாதிபதி செயலகம் வெளிவிட்டது
ஒரு வாரம், அதாவது சுற்றாடல் வாரமாக பிரகடனப்படுத்தியது. அது வந்து மே மாதம் 30ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். எனவே அந்த சுற்றாடல் வாரம் என்கின்ற போது ஜூன் மாதம் 30ஆம் தேதி எப்படி நாங்கள் பிளாஸ்டிக்கை முகாமை செய்யலாம், எப்படி நாங்கள் பிளாஸ்டிக்கிலிருந்து நம்மை தூரப்படுத்தி கொள்ளலாம், நாங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை எப்படி நாங்கள் அதை ரிஃப்யூஸ் பண்ணலாம், அதாவது நாங்கள் எடுக்காமல் கொள்வனவு செய்யாமல் அதிலிருந்து எப்படி விலகலாம் என்கின்ற அடிப்படையிலும், அதே போல இருக்கின்ற சில பிளாஸ்டிக்கள் எப்படி மீள் சுழற்சிக்கு உட்படுத்தலாம் என்கின்ற அடிப்படையிலுமான ஒரு துணைப்பொருளாகத்தான் மே மாதம் 30ஆம் தேதி காணப்பட்டது. அதே போல் மே மாதம் 31ஆம் தேதி எங்களுக்கு தெரியும் எங்களோட சுற்றுச்சூழல் அதிகமாக ஏர் பொல்யூஷன், வலி மாசுபாட்டுக்கு உட்பட்ட குறிப்பாக நகர பிரதேசங்கள் அதிகமாக கிராம பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற போது நகர பிரதேசங்கள் அதிகமாக வலி மாசாக்களுக்கு உட்பட்ட பகுதிகளாக காணப்படுகின்றது. எனவே எவ்வாறு இந்த வலி மாசாக்களின் மூலம் நாங்கள் பார்க்கின்றோம், அதிகமாக சிறு பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார், வயது முதிர்ந்தவர்கள் அதிகம் சுவாச நோயினால் திணறுகின்றதையும் கஷ்டப்படுறதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இது ஒரு முக்கியமான நாளாக 31ஆம் தேதி அவர்கள் பிரகடனப்படுத்தி இருந்தார்கள். எனவே அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த நாட்களாவது எங்களோட மக்கள் இது தொடர்பாக அவர்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய கவனத்தினை செலுத்த வேண்டும். எப்படி நான் இந்த வலி மாசுபடுறதிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில். அதே போல ஜூன் 1ஆம் தேதி மக்களுக்கு இந்த சுற்றுப்புறச் சூழல், அதே போல் சமுத்திரச் சூழல், இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் தொடர்பான விழிப்பூட்டல், அறிவூட்டல் நிகழ்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக அந்த நாள் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அடுத்தது ஜூன் 2ஆம் தேதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பயோடைவர்சிட்டி, உயிர் பல்வகைமையை பாதுகாத்தல். உயிர் பல்வகைமை நாங்கள் பார்க்கலாம், சமுத்திரச் சூழலையும் உயிர் பல்வகைமையினுடைய முக்கியமான பகுதியாக அதிகமான உயிர் பல்வகைமைகளை கொண்ட ஒரு சூழலாகத்தான் சமுத்திரச் சூழல் காணப்படுகின்றது. எனவே இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு இந்த சமுத்திர சூழலோடு இந்த உலக சுற்றாடல் தினத்துக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. அதே போல நாங்கள் பார்க்கலாம் வாட்டர் ரிசோர்சஸ், அதாவது ஜூன் 3ஆம் தேதி நீர்வளத்தை எவ்வாறு பாதுகாத்தல், இந்த கடல் நீர்வளம் பாதுகாக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் அங்கேயும் வலியுறுத்தப்பட்டு இருக்கின்றது. எனவே இப்படி நாங்கள் பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் கோஸ்டல் ஏரியா கிளீனிங், கோஸ்டல் ஏரியா அதாவது கடற்கரை சூழலை எவ்வாறு சுத்தப்படுத்துவது. அதே போல ஜூன் 5ஆம் தேதி மரநடுகை தினம். எனவே இந்த பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு வாரமான தேசிய சுற்றாடல் வாரத்திலேயும் அதிகமான பகுதிகள் கடற்கரை சூழல் சமுத்திரத்தோடு பங்குள்ளவைகளாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இந்த உலக சுற்றாடல் தினத்துக்கும் உலக சமுத்திர தினத்துக்கும் அது அருகாமையில் அந்த தினங்கள் காணப்படுவது போன்று இவை இரண்டும் மிகவும் பின்னி பிணைந்து காணப்படுகிறது. எனவே நாங்கள் ஒன்றை தவிர்த்து இன்னொன்றை கதைக்கவும் முடியாது, ஒன்றை பாதுகாத்து இன்னொன்றை பாதுகாக்க. எனவே இரண்டும் சேர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை தான் இந்த இடத்தில் நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. நிச்சயமாக. அதே போல் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த கடல் வளம் இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள், இது ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு சமூகமோ அல்லது திணைக்களங்கள் மட்டும் நினைத்தால் இதை இந்த வாரான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. நாங்கள் தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் இது சம்பந்தமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மிட்டிகேஷன்ஸ் மெத்தட்ஸ் என்று சொல்லுவார்கள். இப்படியான பிரச்சனைகளை தடுப்பதற்கு அல்லது முன் ஆயத்தமாக நாங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்த வளங்களை நாங்கள் பாதுகாக்கலாம்? உண்மையிலே இதில் நாங்கள் 2-3 வகையான அந்த பாதுகாப்பு, அந்த இப்படியான அந்த சேலஞ்சஸ் இஷ்யூஸ்களை குறைப்பதற்கு நாங்கள் ஒரு புறம் நாங்கள் பார்க்க வேண்டும், இருக்கின்ற கடல் வளங்களுக்கு மீண்டும் அந்த திண்ம கழிவுகளோ பிளாஸ்டிக் கழிவுகளோ போகாமல் தடுப்பது ஒன்று. அதே நேரம் நாங்கள் பார்க்க வேண்டும், இருக்கின்ற ஏற்கனவே விட்ட திண்ம கழிவுகளை எவ்வாறு ஏதாவது அதற்கான மெக்கானிசத்தை பயன்படுத்தி எமது கடற்கரை சூழல் அதனை கிளீன் பண்ணுவது, அது கடற்கரை சூழலை தூய்மையாகவும் வைத்துக் கொள்வது. அதே போல இப்படி நாங்கள் எதிர்காலத்தில் மேலும் அந்த இடத்துக்கு விடாமல் இருப்பதற்கும், இருக்கின்ற கடற்கரை சூழலில் காணப்படுகின்ற அந்த தூய்மையற்ற தன்மைகளை தூய்மை செய்வதற்கும் நாங்கள் முறையான விழிப்பூட்டல், அறிவூட்டல் நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும். எனவே அதே நேரம் இப்படியான விடயங்களை அரசு சட்டத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துகின்ற போது அந்த சட்டத்தையும் மதிக்காமல் மக்கள் திரும்பவும் அப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்களே ஆனால் அதற்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா சட்டங்கள் இருக்கின்றது, அதிகமாக இலங்கையில் சூழல் பாதுகாப்பு தொடர்பான நிறைய சட்டங்கள் இருக்கின்றது, எல்லாமே நூல் வடிவில் தான் இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் ஓரிரு சட்டங்களை நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முற்படுகின்ற போது சில நேரம் அதற்கு வேறு ஏதாவது தலையீடுகள் வந்து அவர்களை அங்கிருந்து காப்பாற்றி விடுகின்றார்கள். அதாவது குற்றம் செய்த மனிதன்
தப்பித்துக் கொள்கின்றான். எனவே இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும், குற்றம் செய்யப்பட்டவன், தீங்கு செய்யப்பட்டவன் சுற்றுச்சூழலுக்கு அவன் செய்தும், அதாவது சட்டங்கள் இருந்தும் அதை புறக்கணித்து விட்டு அவன் செய்வானே ஆனால் அவனுக்கு நிச்சயம் அதற்கான தண்டனைகள் கொடுக்கப்படுகின்ற போது ஏனையவர்கள் அதனை செய்கின்ற விடயத்திலிருந்து அவர்களை அந்த நிலையை பாதுகாக்கலாம். ஒன்று. அதே நேரம் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த சுற்றுப்புறச்சூழலுடைய பாதுகாப்பு, குறிப்பாக இந்த சமுத்திர சூழலின் பாதுகாப்பு தொடர்பாக வயது வந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்பூட்டல்கள் மேற்கொள்ளப்படுகின்றதோ அதே போல பாடசாலை மாணவர்கள் என்று அவர்கள்தான் ஃபியூச்சர் ஜெனரேஷன், எங்கள் எதிர்கால சந்ததிகள். எனவே ஒரு சிறந்த எதிர்கால சூழல் நேயமான சந்ததிகளை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இவைகள் புத்தக கல்வியை மாத்திரம் பாடசாலையில் கொடுக்கப்படாமல், அல்லாவிட்டால் புத்தக கல்விக்கு எந்த அளவுக்கு நாங்கள் பாடசாலையில் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவுக்கு அவர்களுக்கு வெளிச்சூழலில் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் தொடர்பு, அதாவது அவர்கள் சூழலை ஆய்ந்து சூழலில் இருக்கின்ற விடயங்களை அவர்கள் அவதானித்து அந்த சூழலின் முக்கியத்துவத்தை உணரக்கூடிய அந்த விதத்தில் அவர்களுடைய கல்வியில் அதுவும் ஒரு பகுதியாக இணைத்து கொள்ளப்பட வேண்டும். அதிகமாக எமது எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த புத்தக கல்வி தான் காணப்படுகின்றது. எனவே அவர்கள் அதனை மனனம் செய்தோ ஏதோ அவர்கள் அது அதிகமாக அந்த எக்ஸாம் ஓரியன்ட் என்று சொல்லுவோம், பரீட்சைகளை மையப்படுத்தியதாகத்தான் இவைகள் காணப்படும். அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளணும் என்ற விடயத்தில் தான் காணப்படுகின்றது. எனவே சிறந்த ஒரு சிட்டிசனை, சிறந்த ஒரு இலங்கை மாணவனாக சிறந்த ஒரு பிரஜையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் புத்தக கல்வியும் தேவைதான், இல்லை என்றில்லை. அதே நேரம் அவனுக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ், அதாவது அவனுடைய நடத்தையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, attitudinal சேஞ்ச் என்று சொல்லும், அது சும்மா வராது. எனவே அது கட்டமாக நாங்கள் மாற்ற வேண்டும். எனவே அந்த நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் பாடசாலை சூழல், பாடசாலையில் இருக்கின்ற அந்த மாணவ சமூகம் ஒரு சிறந்த சமூகமாக காணப்படுகின்றது. எனவே கட்டமாக இந்த மாணவ சமூகத்துக்கு சூழல் நேயமான விடயங்களை, இந்த சமுத்திர சூழலை பாதுகாப்பது தொடர்பான விடயங்கள் மாத்திரமல்ல, ஏனைய சூழல் விடயங்களையும் பாதுகாத்தல் தொடர்பானவைகளை அந்த மட்டத்திலிருந்து நாங்கள் எடுத்து வருவோமே ஆனால் ஒரு நிலையான சூழல் நேயமான சமூகத்தை எமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். எனவே எப்போதுமே நாங்கள் பார்க்கலாம், கடல் நிலத்துக்கு உயிர் கொடுக்கின்றது, அதே போல நாம் அதனை பாதுகாத்தால்தான் அது எங்களையும் பாதுகாக்கும் என்ற அடிப்படையில், அந்த தொனிப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் ஒரு சிறந்த விழிப்பூட்டல், அதே போல சட்டங்கள் இறுக்கமாக பின்பற்றப்பட வேண்டும், அதே போல மனிதர்களுடைய நடத்தையில் மாற்றம் வர வேண்டும். இப்படியான நிலைப்பாடுகள் ஏற்படுகின்ற போது நான் நினைக்கிறேன் சமுத்திர சூழலோடு எமது நாட்டினுடைய இந்த இந்த சூழலினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டு, எப்போவுமே நாங்கள் பார்க்க வேண்டும் மனித ஆரோக்கியம், அதாவது ஹியூமன் ஹெல்த் என்று சொல்லுவோம். இந்த மனிதர்களுடைய சுகாதாரம் நல்ல முறையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் சூழலினுடைய சுகாதாரம், அதாவது சுற்றுப்புறச்சூழல் ஆரோக்கியமானதாக இருக்கணும். நாங்கள் எந்த அளவுக்கு பண வசதி அப்படி இல்லாட்டி எந்த அளவுக்கு வளம் கொண்டவர்களாக இருந்து வேலை இல்லை, ஆரோக்கியமற்றவர்களாக இருப்போமே ஆனால். எனவே ஆரோக்கியம் என்பது மிக மிக இன்றியமையாது. எனவே சூழல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாமும் ஆரோக்கியமாக இருந்தோம். நாங்கள் பார்க்கலாம், இந்த கொழும்புல அதிகமாக அந்த ஏர் பொல்யூஷன், வாயு மாசடைகின்ற காலத்தில் நாம் மிகவும் திணறுகின்ற ஒரு தன்மையை பார்க்கின்றோம். எனவே இப்படி அதிகரிக்கின்ற போது அதாவது ரெஸ்பிரேட்டர், அதாவது சுவாசத்தோடு தொடர்பான நோய்கள் ஏற்படுகின்ற போது மக்கள் சம்பாதிக்கின்ற அந்த வருமானத்தில் அதிகமான பாதிகள் அவர்களுடைய மருத்துவ செலவுக்கு தான் செல்லுகின்றது. இன்றைக்கு மருத்துவ செலவுகள் அதிகரித்து காணப்படுகின்றது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் முன்னெடுத்து செல்வதற்கு அது கஷ்டமாக இருக்கின்றது. எனவே சூழலின் ஆரோக்கியம் என்கின்ற விடயம், ஆரோக்கியமான சூழலின் முக்கியத்துவம் மக்களுக்கு உணர்த்தப்பட்டு அது அவர்களுக்கு ஊடாகவே கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனோடு, மக்களினுடைய பங்களிப்போடு இவைகள் கட்டியெழுப்பப்படுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட ஆரோக்கியமான சமூகத்தை, ஒரு வளம் பெற்ற, ஒரு விருத்தி பெற்ற நாட்டை எதிர்காலத்தில் நமக்கு அடையலாம் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நிச்சயமாக நீங்கள் கூறிய விஷயங்கள் இப்பொழுது இலங்கையை பொறுத்தளவிலே, உலகத்தை பொறுத்தளவிலே மனிதனால் கடல் வளம் அல்லது இந்த சமுத்திர வளம் எவ்வாறு மாசுபட்டு செல்கிறது, அது எவ்வாறான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் என்பதை போல இதை தாண்டி இப்பொழுது இயற்கையாக நிறைய மாற்றங்கள் நடக்கிறது. இந்த காலநிலையிலே, வானிலையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், அல்லது உலக அளவிலே இப்பொழுது பனிப்பாறைகள் உருகி வருகிறது, அதனால் கடல் மட்டம் உயர்ந்து செல்கிறது அப்படி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எனவே இயற்கையாக இலங்கையை பொறுத்தளவிலே கடல் பரப்பிலே, சமுத்திர பரப்பிலே எவ்வாறான மாறுதல்கள் இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, இது எவ்வாறான பாதிப்புகளை எதிர்காலத்தில் ஏற்படும்? நிச்சயமாக அங்கேயும் நாங்கள் பார்த்தோம் என்றால் மனிதன் விட்டை தான் ஆரம்பத்திலே அவன் அதிகமாக இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், அதாவது பச்சை வீட்டு வாயுக்கள் என்று சொல்லுவோம்,
சொல்லுவோம். இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் எங்களோட ஆடம்பரமான வாழ்க்கையும் போது நாங்கள் பயன்படுத்துகின்ற காஸ்மெட்டிக் ஐட்டங்கள், அதே போல ஏர் கண்டிஷன், அதே போல இண்டஸ்ட்ரியல் செக்டர்லேருந்து வெளிவிடப்படுகின்ற இப்படி பல்வேறு கோணங்களில் இருந்தும் இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் கட்டுக்கடங்காத நிலையில் வெளிவிடப்பட்டது. அது இலங்கையில மாத்திரமல்ல, உலக நாடுகள் கூட இல்லை, அதிகமாக இந்த வளர்ந்த நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற வளர்ந்த நாடுகள் அதிகமாக விட்டன. எனவே அதே போல நாங்கள் பார்க்கிறோம், மறுபுறம் இந்த தாவரங்கள், பச்சை தாவரங்கள் அதிகமாக இந்த ட்ராபிக்கல் என்வாயர்மெண்ட் என்று சொல்லப்படும் அயன பிரதேசத்தில் இருக்கின்ற, அது உலகத்தினே ஹார்ட் என்று இதயம் என்று சொல்லுவோம், மக்களுக்கு அதிகமாக ஆக்சிஜனை வழங்குகின்ற தாவர தொகுதிகள் தீவிரமாக பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வேண்டி துப்புரவு செய்யப்பட்டன. ஏன் இலங்கையில் கூட உங்களுக்கு தெரியும், 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் 84% காணப்பட்ட இயற்கை காடுகள் தற்போது இயற்கை காடுகள் என்ற அடிப்படையில் பியோ நேச்சுரல் ஃபாரஸ்ட் என்ற அடிப்படையில் 14% தான். அதோட மேன்மேட் ஃபாரஸ்டையும் சேர்த்து நாங்கள் சுமார் 25%, 28% என்று சொல்வோம். எனவே இலங்கையில் கூட 84% காணப்பட்ட அந்த இயற்கை காடுகள் அந்த தீவிரமான அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வேண்டி, அது வீட்டு அபிவிருத்தி நடவடிக்கையாக இருக்கலாம், வீதி விஸ்தரிப்பு நடவடிக்கை, இப்படி பல்வேறு கோணங்களிலும் காடுகள் அழிக்கப்பட்டன. எனவே காடுகள் அழிக்கப்படுகின்ற போது இங்கு அந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகின்ற சோர்சஸ் இல்லை. அதெல்லாம் எங்க, அதாவது கூடுதலாக இந்த குளோபல் வார்மிங், புவி உஷ்ணம் அடைதலுக்கு அதுவும் காரணமாக இருக்கிறது. எனவே புவி உஷ்ணம் அடைதலின் காரணமாகத்தான் இந்த பனிப்பாறைகள் உருகின்றன. திருப்பி பனிப்பாறைகள் உருகின்ற போது கடல் மட்டம் உயர்கின்றது. எனவே இந்த அன்சிஸ்டமேட்டிக் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லுகின்ற போது இவைகள் தான் இன்றைக்கு அவர்கள் ஆரம்பத்தில் செய்த தவறுகள், அவர்கள் செய்த அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள், முறைகேடான அந்த செயற்பாடுகளினால் ஏற்பட்ட அந்த பிரதிபலனைத்தான் இப்போ நாங்கள் எல்லாரும் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஹீட், மக்களுக்கு வாழ முடியாத ஒரு ஹீட் ஒன்று காணப்படுகிறது. எனவே அந்த குறிப்பாக ஏர்பன் ஹீட் என்று சொன்ன நகர பிரதேசங்களில் அந்த மைக்ரோ கிளைமேட்டில் நிறைய சேஞ்ச், ஏர்பன் ஹீட் என்ற கதை, அடுத்தது இந்த பனிப்பாறைகள் உருகின்றது, கடல் நீர் மட்டம் உருகின்றது. அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம், அதிகமாக சில எங்களோட நாட்டில் எங்களுக்கு தெரியும், அதிகமாக அந்த அதாவது சில பகுதிகள் கடற்கரையோடு காணப்படுகிற சில பகுதி உவர்நீர் நாட்டுக்குள் வருகின்ற செல்வாக்கை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே என்ன மீனிங் என்று சொன்னால், கடல் மட்டம் உயர்ந்ததன் காரணமாகத்தான் நாட்டுக்குள்ளே உவர்நீர் வருகின்றது. எனவே இவைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது மனிதன் ஏலவே விட்ட தவறின் காரணமாகத்தான் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எதிர்கால சந்ததிகள் மேலும் தாக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் இப்போது எந்த அளவுக்கு சூழலுக்கு நேயமுள்ள மக்களாக மாற முடியுமோ அந்த அளவுக்கு மாறுகின்ற போலதான் எதிர்கால சந்ததிகளுக்கு ஓரளவுக்கு ஏனும் இந்த சூழலில் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் இதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது இந்த கிளைமேட் சேஞ்ச் என்பது இயற்கையாக ஏற்பட்டதல்ல. அதே போல நீங்கள் சொன்னது போன்று கடற்பிரதேசங்களில் ஏற்படுகின்ற புவி, அதாவது எர்த்குவேக் போன்றவைகள், புவி அதன் காரணமாக ஏற்படுகின்ற சுனாமியினுடைய செல்வாக்கு, சமுத்திர சூழல் அதே போல் வால்கனல், எரிமலை வெடிப்புகள், இவைகள் மூலம் இவைகள் இயற்கை தான். இயற்கையினுடைய தொழிற்பாடுகளை மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது, அது நேச்சுரல் ப்ரோசஸ், அது ஏற்படும். ஆனால் இந்த மூலம், அதாவது இப்போ நாங்கள் சொல்லுவோம் எங்களோட நாட்டுக்கு ஏற்பட்ட அந்த சுனாமியின் தாக்கத்தின் மூலம் எத்தனை உயிர்கள் நாங்கள் பறிகொடுத்தோம். அதுக்கு பிரதான காரணம் என்ன? எங்களோட கடற்கரை சூழலில் காணப்பட்ட மெங்க்ரோவ் ஸ்பீசிஸ், கடற்கரையோர தாவரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது. உண்மையிலே அந்த கடற்கரையோர தாவரங்கள் ஒரு மதிலாக, சிவராகத்தான் காணப்படுகின்றது. அதாவது கடலுக்கும் நிலத்துக்கும் இடையில் ஒரு மதிலாக இருந்த அந்த தாவரங்கள் அழிக்கப்படுகின்ற பட்சத்தில் வருகின்ற கடல் அலைகள், வேகமாக வருகின்ற அலைகள் அதில் ஹிட் பண்ணும், அதில் மோதுகின்ற போது அதோட வலிமைகள் குறைந்து செல்லும். ஆனால் இங்கு அப்படி இருக்க இல்லை. இப்போ நாங்கள் பார்க்கலாம், அதிகமாக இந்த ஹம்பாந்தோட்டை போன்ற பகுதிகள் எல்லாம் அதிகம் மக்களை காவிக்கொள்வதற்கு காரணம், உயிர் இழப்பதற்கு காரணம், அங்கு அதிகமான கடற்கரையோர தாவரங்கள் துப்புரவு செய்யப்பட்ட நிலையில் சந்தை விஸ்தரிப்புகள் ஏற்பட்ட நிலையில் தான் காணப்பட்டது. சந்தை விஸ்தரிப்புக்காக வேண்டி மெங்க்ரோவ் இன தாவரங்கள் அழிக்கப்பட்டிருந்தது. எனவே அப்படியான தாவர கூட்டங்கள் மதில்கள் போன்று இருக்கின்ற பட்சத்தில் வேகமாக வருகின்ற அந்த சுனாமி அலைகள் அதில் ஹிட் பண்ணும், மோதுகின்ற போது அதோட வலிமைகள் குறைந்து தான் நீர் மட்டும் நாட்டுக்குள்ளே வரும். எனவே இந்த நிலைக்கும் யாரு காரணம்? மனிதன் தான் காரணம். எனவே இயற்கை தண்ட ப்ரோசஸ் அது நடத்தி கொண்டு அது தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளும். ஆனால் இயற்கையினால் ஏற்படுகின்ற அந்த விளைவுகளை இன்டியூஸ் பண்ணுகின்ற, அப்படி இல்லாட்டால் அதை மேலதிகமாக ஒரு டிசாஸ்டராக, இடராக மாற்றுவதற்கும் மனிதன் தான் காரணமாக இருக்கின்றான். எனவே மனிதன் தனது நடவடிக்கைகளை திட்டமிட்ட அடிப்படையில் அவன் மேற்கொள்வானேயானால் சூழலினுடைய அந்த ஆரோக்கியத்தை பேணக்கூடிய வகையில் அவனுடைய நடவடிக்கைகளை அவன் மேற்கொள்வானேயாக இந்த அளவுக்கு உயிரிழப்புகள் நமக்கு ஏற்படுவதில்லை.
அதே போல இலங்கையை பொறுத்தளவிலே இப்பொழுது பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலும் கொழும்பு பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கடல் சார்ந்த அந்த பகுதிகள் இப்பொழுது அதிகமாக கடல் அரிப்பு இடம்பெற்று வருவதை நாங்கள் ஒரு காலகட்டத்தில் இவை அதிகமாக பேசியிருந்தோம். பிறகு அது அப்படியே குறைந்து விட்டது நாளடைவில். எனவே இப்பொழுது அந்த சூழ்நிலை எவ்வாறு காணப்படுது என்றால் நாங்கள் இப்பொழுது இந்த கடல் வளம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அது ஏதாவது மிட்டிகேட் பண்ணப்பட்டிருக்கிறதா, அதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? இப்படித்தான் அந்த கடற்கரையோர சூழல் அதிகமாக இந்த மண்ணரிப்புகள் ஏற்படுவதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும், இயற்கையிலேயே அந்த சூழலில் முருகைக்கற்பாறைகள் காணப்படுகின்றது. இந்த முருகைக்கற்பாறைகள் முக்கியமாக சீமெந்து உற்பத்திக்கு ஒரு மூலப்பொருளாக காணப்படுகின்றது. அதிகமாக முருகைக்கற்பாறைகள் கள்ளத்தனமாக எடுக்கப்படுகின்றது. இவ்வாறு கள்ளத்தனமாக சுரண்டப்படுகின்ற போது அலைகள் அடிக்கின்ற போது அங்கு அதுக்கான கவர், அதற்கான அதனை பாதுகாக்கின்ற அந்த முருகைக்கற்பாறைகள் அதே போல தாவர தொகுதிகள் அங்கு அளிக்கப்படுகின்ற போது கடல் அலை அதிகமாக இந்த மண்களை காவிக்கொண்டு செல்ல திருப்பி அப்படியே அந்த நாட்டினுடைய பகுதிகளை தின்று, அதாவது அதை அப்படியே கரைந்து செல்லுகின்ற அரித்து செல்லுகின்ற ஒரு திண்ணலுக்குட்பட்ட பாதையை ஏற்படுத்துகின்றது. எனவே இங்கே ஆரம்பத்தில் இருந்ததை விட நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு இந்த பாதுகாப்பு, கடற்கரையோர பாதுகாப்பு ஓரளவுக்கு சிறப்பாக ஏற்படுகின்றது. அதே நேரம் அதிகமாக கடற்கரையோர திண்ணலுக்குட்படுகின்ற பாதைகள் கோஸ்ட் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட், சிசிடி என்று சொல்லுவோம், அவர்கள் அந்த கல்வேலிகள், பாரிய கற்கள் போட்டு கல்வேலிகளை அமைத்து அந்த திண்ணல் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே ஓரளவுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட பாதுகாப்பான ஒரு கடற்கரை வளங்கள், அதாவது கொள்ளையடிக்கின்ற தன்மைகள் ஒரு குறைவாகத்தான் காணப்படுகின்றது என்று சொல்லலாம் தற்போது இருக்கின்ற நிலைப்பாடு. அதே போல் நீங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய இந்த புவியியல் துறையினுடைய ஒரு தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள் பாடசாலைகளிலே அல்லது ஒரு பிரஜைகளை நாங்கள் நல்லதாக வளர்த்தெடுக்க வேண்டும் இந்த சூழல் நேய சம்பந்தமான விஷயங்களாலே. பல்கலைக்கழக ரீதியிலே அல்லது இப்படியான துறைகள் ரீதியிலே எவ்வாறான நடவடிக்கைகள் மாணவர்களுக்கு மேற்கொள்ளப்படுகிறது, பாடத்திட்டங்கள் எவ்வாறு காணப்படுகிறது தொடர்பாக? நிச்சயமாக உண்மையிலே மாணவர்களுக்கு இந்த சூழல் பாதுகாப்பு, குறிப்பாக இந்த கோஸ்டல் ஏரியா தொடர்பாகவும் நாங்கள் அதற்கு வேறு வேறு கோர்ஸ் யூனிட்ஸ் காணப்படுகின்றது. கோஸ்டல் ஜியோமோஃபாலஜி, அதாவது கோஸ்டல் ஏரியா காணப்படுகின்ற அதாவது புவி வெளியுருவியல் தன்மைகள் தொடர்பாக ஒரு பாடப்பரப்பு, அதே போல கோஸ்டல் இரோசன் என்வாயர்மெண்டல் ஹசார்ட், இயற்கை அனர்த்தம் என்று இருக்கின்ற அது ஒரு வேறு பாடப்பரப்பு. அதே போல இது அண்டர் கிராஜுவேட், அதாவது இளங்கலை பட்டதாரி மாணவர்களுக்கான அப்படியான பாதிகள். அதே போல போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களோட அதிகமான அதாவது இவர்களுக்கான பாடப்பரப்போடு அவர்களுடைய ஆய்வு நடவடிக்கைகள் இந்த கடற்கரை சூழல் சார்ந்ததாகவும் அந்த கடற்கரை சூழலுடைய முக்கியத்துவம், அதே போல் அதை எப்படி நாங்கள் அதை இன்னும் பாதுகாக்கலாம், அதே போல் கடற்கரை சூழலை சார்ந்து காணப்படுகின்ற பொருளாதார நடவடிக்கைகள், குறிப்பாக டூரிசம் செக்டர்ஸ், இது தொடர்பான ஆய்வுகள் அதிகம் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதிகமான ஆய்வுகள் மாணவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அதை கற்ற மாணவர்கள் அதிகமான ஆய்வுகளை வெளியிடுகின்றார்கள். அந்த ஆய்வுகளினுடைய முடிவுகள் அவர்கள் சிறந்த சிபாரிசுகளை, சிறந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்களை முன்வைக்கின்றார்கள். இவைகள் எந்த அளவுக்கு அந்த ரெலவெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், தொடர்பட்டு தீர்மானம் எடுக்கின்ற நபர்களினால் உயர் மட்டத்தில் எந்த அளவுக்கு அவை உள்வாங்கப்படுகின்றது, இந்த ஆய்வு முடிவுகளில் காணப்படுகிற அந்த கேப்ஸ், அந்த இடைவெளிகள் எப்படி இந்த கொள்கை வடிவமைப்புகின்றவர்கள் எப்படி அதை ஒன்றிணைத்து இன்கோஆப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் என்ற விடயத்தில் ஒரு வினாவுக்கு ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. உண்மையிலே நான் நினைக்கிறேன் தற்போது இருக்கின்ற அரசாங்கம் ஏனும் இப்படியான அந்த சிறந்த ஆய்வுகளினுடைய அந்த சிபாரிசுகள், அங்கு எடுக்கின்ற அந்த முடிவுகள், ஆய்வு முடிவுகளை சிறந்த முறைகள் அவர்கள் உள்வாங்கி அவர்கள் அந்த பாலிசி, அந்த கொள்கைகளை வடிவமைக்கின்ற போது அதற்கு இப்படியான அந்த ஆய்வு முடிவுகளையும் வாங்கப்பட்ட அமைப்பில் அவைகள் வடிவமைக்கப்படுமாக இருந்தால் மேலும் சிறப்பாக இந்த கடற்கரையோர வளங்கள் மாத்திரமல்ல ஏனைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் எமது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் அது ஒரு சிறந்த ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்கின்ற அடிப்படையில் இது இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று இருக்குது, அதாவது நிலைப்பெண் அபிவிருத்தி இலக்குகள் 17 காணப்படுகின்றது. அந்த 17 இலக்குகளையும் 2030 ஆண்டு வருகின்ற போது ஓரளவுக்கேனும் நாங்கள் அந்த இலக்குகளை எட்டியவர்களாக காணப்பட வேண்டும். எனவே இந்த இலக்குகளை எட்டுவதற்கு பல்வேறு கோணங்கள் எங்களோட பாடப்பரப்புகளை நாங்கள் இதை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக அந்த சுற்றுப்புற சூழலையும் சில அதிகமான நடவடிக்கைகள் எல்லாமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை மையப்படுத்தியதாகத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் பாடசாலை மட்டத்திலேயும் இவைகள் ஓரளவுக்கேனும் அவைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அண்மையில் தற்போது இருக்கின்ற அரசாங்கம் இந்த பாடசாலை பாடத்திட்டங்கள்
தொடர்பான மறுசீரமைப்புகள் இடம்பெறுகின்றது. அவற்றிலும் அவைகள் உள்வாங்கப்படும் என்று நினைக்கிறேன். எனவே இப்படியான விடயங்கள், அதாவது நிலைபேண் அபிவிருத்தி இலக்குகளை அடையக்கூடிய வண்ணத்தில் இந்த மாதிரியான சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு, கடற்கரை சூழல், சமுத்திர சூழல் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களும் எடுத்துச் செல்லப்படுமையானால் ஒரு நிலையான அபிவிருத்திக்கு இந்த நாட்டினுடைய பங்களிப்பை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல சுருக்கமாக எனக்கு எங்களுடைய நாடு சர்வதேச உடன்படிக்கைகளிலே இந்த சூழல் நேயமாக இருக்கலாம் அல்லது குறிப்பாக இந்த கடல் வளத்தை பாதுகாப்பு தொடர்பான இவ்வாறான சர்வதேச உடன்படிக்கைகளில் இலங்கை அங்கத்தவராக இருக்கிறது. அவற்றை அந்த ரட்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவார்கள், கைச்சாத்திட்டு இருக்கிறது. இது இப்படித்தான். அதாவது இலங்கை அதிகமாக சர்வதேச உடன்படிக்கைகளில் அவர்கள் அதிகமானவைகள், இலங்கையோடு எந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த இன்விடேஷன்ஸ் வருகின்றதோ அந்த மாதிரியானவைகளோடு அவர்களுடைய பங்களிப்புகள் அவர்கள் அதுகள் உடன்படிக்கைகளை கைத்தாச்சிட்டு தான் இருக்கின்றார்கள். ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்கலாம், சில நேரம் கடற்கரையோர சூழல் தொடர்பான விடயங்களாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி குளோபல் வார்மிங்காக இருக்கலாம், கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம். இப்படியான அதிகமான உடன்படிக்கைகளில் இலங்கை தொடர்புடைய அமைச்சுக்கள் அரசு கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள். அதற்கேற்ற விதத்தில் அந்த மாதிரியான, அதாவது நான் நினைக்கிறேன் பொறிமுறைகள், அதாவது நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இட்டு செல்லப்படுகின்ற என்பதை மானிட்டர் பண்ணுவது, கண்காணிக்கின்ற விடயம் மிகவும் இன்றியமையாதது. அது அவ்வாறு கண்காணிக்கப்படுமாக இருந்தால் அந்த உடன்படிக்கைகளுக்கும் ஒரு வேல்யூவாக, ஒரு பெருமதியாக இருக்கும். அதே நேரம் அந்த கண்காணிப்பு என்கின்ற விடயம் மிகவும் இன்றியமையாதது. அதிகமான விடயங்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள், நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்கள் வெற்றிகரமாக இருக்கின்றதா என்பதை கண்காணித்தல் மிகவும் முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே இது ஒரு முக்கியமான, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விடயங்கள் இலங்கைக்கும் தொடர்பு இருக்கின்றது. திட்டங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதனுடைய அந்த ப்ரோக்ரஸ் என்ன மாதிரி இருக்கின்றது என்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எந்த அளவுக்கு சக்ஸஸாக இலங்கையில் காணப்படுகின்றது என்று. நிச்சயமாக இன்று நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். அதிலும் குறிப்பாக கடல் வளத்தை, சமுத்திர வளத்தை எவ்வாறு நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அதில் ஏற்படுகின்ற மாசுபடுத்தல்களை நாங்கள் எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். எங்களோடு இணைந்திருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையின் தலைவர் பேராசிரியர் ஃபாரினா ருசேக் அவர்கள். அவருக்கு வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து ஒரு இடைவேளை தொடர்ந்து இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடாக இணைந்திருக்கலாம்.